direct speech and indirect speech, interrogative. இன்ட்ராகேட்டிவ் கண்டுபிடிக்கிறது வந்து நமக்கு ஈஸி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஸ்டின் மார்க்கில் முடியும். ஸோ தெர் இஸ் நோ டவுட்டு. இந்த கொஸ்டின்ஸ் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று கொஸ்டின்ஸ் ஸ்டார்டிங் வித் வீக் வேர்ப்ஸ், செகண்ட் ஒன் கொஸ்டின்ஸ் ஸ்டார்டிங் வித் கொஸ்டின் வேர்ட்ஸ். இப்போது நம்ம கொஸ்டின் இஃப் த கொஸ்டின் ஸ்டார்ட்ஸ் வித் வீக் வேர்பில் ஆரம்பித்தா அதுக்கு கனெக்டிவ் வேர்டு இஃப்பு நம்ம போடணும். அதே கொஸ்டின் வேர்டில் ஆரம்பிச்சிது அப்படின்னா அதுக்கு கனெக்டிவ் வேர்டு கிடையாது. அந்த கொஸ்டின் வேர்டே கனெக்டிவாக ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கும், ரெண்டு சென்டென்ஸையும். அடுத்தது மாற்று முறைக்கு போகிறோம். அந்த மாற்று முறையில் நம்ம வந்து இப்போ யூஸ்வலாக வந்து பிவிஎன் செய்வோம் இல்லையா, பர்சன் வேர்பு நியர்னஸ்ஸு. இங்கே வந்து கொஸ்டினில் மட்டும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த சப்ஜெக்டையும் வெர்பையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வில் யூ அப்படின்னா யூ வில், கேன் யூ அப்படின்னா யூ கேன், ஹேவ் யூ அப்படின்னா யூ ஹேவ், ஹேஸ் ஷீ அப்படின்னா ஷீ ஹேஸ். அதுமாதிரி சப்ஜெக்ட் வெர்பும் இடம் மாறிக்கும். அப்போ ரெண்டாவதாக நம்ம பர்சனை மாற்றுறோம், மூணாவதாக வேர்பை மாற்றுறோம், நாலாவதாக நியர்னஸ் மாற்றுறோம். அதில் சேஸ் டு ரெண்டும் ஆஸ்க்ஸ் மாறும், செட் டு ஆஸ்ட்டு மாறும். இப்போ எக்ஸாம்பிள் 1, ரமேஷ் செட் டு சுரேஷ் வில் யூ கம் டு மை ஆஃபீஸ் டுமாரோ. இப்படி இருக்குது. இது கொஸ்டின் மார்க்கில் முடியுது. அப்போ கன்ஃபார்மாக இது இன்ட்ராகேட்டிவ். அதில் இது எந்த டைப்புன்னு பார்க்கணும். கொஸ்டின் வேர்டில் ஆரம்பிக்குதா வீக் வேர்பில் ஆரம்பிக்குதான்னு சொல்லிட்டு. இங்கே வீக் வேர்பு வில்லுன்னு ஆரம்பிக்குது. ஸோ நம்ம கனெக்டிவ் வேர்டு இஃப் போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம என்ன பண்ணுறோம், பிவிஎனில் வில்யூங்கிறது என்ன மாற்றுறோம், யூ வில்னு மாற்றிக்கிறோம். ஃபஸ்ட்டு அந்த வில்லு யூ ரெண்டையும் அடிச்சிட்றோம், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு. இப்போ நமக்கு பிவிஎன் என்னென்ன இருக்குது, பர்சன் என்னென்ன இருக்குது, யூ இருக்குது, மை இருக்குது. பேசுகிறது ரமேஷ், கேட்குறது சுரேஷ். இப்போ ரமேஷ் வந்து சுரேஷை பார்த்து என்ன சொல்லியிருக்கிறான், நீ வருவியா அப்படின்னு கேட்டிருக்கிறான். அப்படி சிம்பிளாக என்கிட்ட வரும்போது என்ன வரும், அவன் வருவானா. அவனுக்கு என்ன இங்கிலீஷில் ஹி. அடுத்தது மை இருக்குது. மைங்கிறது என்னுடைய ஆஃபீஸுன்னு சொல்லியிருக்கான் ரமேஷ். அப்போ என்கிட்ட வரும்போது அவனுடைய ஆஃபீஸு ஹிஸ்ன்னு மாறிக்கும். பர்சனை மாற்றிட்டோம். அடுத்து வேர்பு இருக்குது. வேர்பு வந்து நமக்கு வில் இருக்குது, கம் இருக்குது. ரெண்டு வேர்பு வரும்போது நம்ம மொதல் வேர்பு தான் மாற்றுறோம். ஸோ வில்லு வந்து உட்டாக மாற்றுறோம். ஏன்னா அங்கே செட்டுங்கிறது பாசன்ஸ் வெளியில். ஸோ வில்லு உட்டாக மாறிக்குது. செகண்ட் வேர்பை நம்ம மாற்றக்கூடாது, கம் ஆசிட்டிஸ் வச்சுக்கிறோம். ரெண்டு பாசன்ஸ் ஒன்றா வரக்கூடாதுன்ட்டு. அடுத்ததாக கடைசியாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நியர்னஸ் மாற்றுறோம். டுமாரோங்கிறது இந்த நெக்ஸ்ட் டேன்னு மாறிக்கும். ஸோ ஆன்சர் எழுதும் போது ரமேஷ் என்ன ரவுண்ட் பண்ணி மாற்றிருக்கோமோ அதை எழுதுகிறோம். ஆஸ்ட்டு சுரேஷ் இஃப் கமா கொட்டேஷன் எடுத்துகிட்டு இஃப் ஹீ வுட் கம் டு ஹிஸ் ஆஃபீஸ் த நெக்ஸ்ட் டே. எக்ஸாம்பிள் 2. இதில் இந்த எக்ஸாம்பிள் 2ல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீக் வேர்பில் ஆரம்பிக்கிறோன்னு போட்டிருப்போம் அகெயின். ஆனால் இதில் வந்து சப்ஜெக்ட் சேஞ்ச் வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், ரீட்டா செட் டு கீதா ஆர் யூ யூஸிங் ஹெர் நோட்ஸ் நவ் அப்படின்னு இருக்கு. அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது கொஸ்டின் மார்க்கில் முடிஞ்சிருக்கு. ஸோ இன்ட்ராகேட்டிவ். அதுக்கப்புறம் வீக் வேர்பில் ஆரம்பிச்சிருக்கு ஆர்னு. ஸோ இஃப் கனெக்டிவ் வேர்டு போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ஆர்யூங்கிறது யூஆர்னு மாறிக்கும். மாற்றின பிறகு நம்ம பர்சன்லாம் ரவுண்ட் பண்ணிக்கிறோம். என்னென்ன பர்சன் இருக்குது, யூ இருக்குது, மை இருக்குது. ஸ்பீக்கர் ரீட்டா, லிசனர் கீதா. யூங்கிறது யாரை குறிக்குது, கீதாவை குறிக்குது. அப்போ நீ யூஸ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டிருக்கா. அப்போ என்கிட்ட வரும்போது என்ன வரும், அவள் யூஸ் பண்ணுறாளா, அவளுக்கு இங்கிலீஷில் ஷி. அடுத்தது மை நோட்ஸுன்னு இருக்குது. அப்போ ரீட்டா என்னுடைய நோட்ஸ்ன்னு சொல்லியிருக்கா, என்கிட்ட சொல்லும் போது அவளுடைய நோட்ஸு, ஸோ ஹெர். இதில் வேர்பு வரும்போது வி ஹேவ் டு பி கேர்ஃபுல். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்னு இருக்குது. அங்கே யூ இருந்ததுனால ஆறு வந்துச்சு. இப்போ நம்ம மாற்றிட்டோம். மாற்றின பிறகு என்ன வந்துருச்சு, ஷீன்னு வந்துருச்சு. அப்போ ஷீக்கு நம்ம என்ன பண்ணோம், சிங்குலர். அதனால் என்ன பண்ணிக்கிறோம், ஆறுங்கிறது வாசா மாறிக்கும். அதுக்கப்புறம் நியர்னஸ் மாற்றுறோம். நவ்வுங்கிறது தென்னா மாறிக்கும். அப்புறம் வெளியில் வரோம், செட்டுங்கிறது என்ன மாறிக்கும், ஆஸ்டா மாறிக்கும். ஸோ த ஆன்சர் வில் பி ரீட்டா ஆஸ்ட் கீதா இஃப் ஷீ வாஸ் யூஸிங் ஹர் நோட்ஸ் தென். அடுத்தது இதிலே பார்த்தீங்கன்னா இதுவும் வீக் வேர்பில் ஆரம்பிக்கிறதா, ஆனால் டூவில் ஆரம்பிக்குது. இதில் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா கொஷனில் டூ டஸ் டிட் அப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா நம்ம வி நீட் நாட் இன்டர்சேஞ்ச் சப்ஜெக்ட் அண்ட் த வேர்ப். அந்த டூவை நம்ம என்ன பண்ணிடலாம், எடுத்துடலாம்.
ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம டூ ப்ளஸ் மீட் ஆட் பண்ணுவோம். டூ ப்ளஸ் மீட் ஆட் பண்ணாலும் என்ன வரும்? அதே தான் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணிடுறோம், டூ எடுத்துடுறோம். இந்த டூ டஸ் டிட் தனியாக வந்தால் அதை எடுத்துடலாம். மற்றது ஆஸ் யூஷுவல் தான். டூ எடுத்திருந்தாலும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ண வேண்டாம். இப்போ பர்சன் என்னென்ன இருக்குது, ஹீ இருக்குது, அப்புறம் மை இருக்குது. பேசுகிறது ஜானு, கேட்குறது சுந்தர். இப்போ ஜான் சுந்தரை பார்த்து என்ன சொல்லியிருக்கிறான், நீ மீட் பண்ணுவியான்னு கேட்டிருக்கிறான். என்கிட்ட வரும்போது அவன் மீட் பண்ணுவானா, அவனுக்கு என்ன இங்கிலீஷில் ஹீ. அடுத்தது என்னுடைய அங்கிள்னு சொல்லியிருக்கிறான். என்கிட்ட வரும்போது அவனுடைய அங்கிள். அதுக்கப்புறம் வேர்புன்னு பார்க்கும்போது டூ போயிடுது. அப்போ மீட்டு மட்டும்தான் இருக்குது. அப்போ மீட்டினுடைய பாஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்டு. ஏன் அப்படின்னா செட்டுங்கிறது பாஸ்டன்ஸு. ஸோ மீட்டுங்கிறது மெட்டாக மாறிக்குது. அப்புறம் நியர்னஸ் டுடேங்கிறது என்ன மாறிக்குது, தட் டேன்னு மாறிக்குது. ஸோ ஜான் ஆஸ்ட் சுந்தர் இஃப் ஹீ மெட் ஹிஸ் அங்கிள் தட் டே. முடிஞ்சது. ஸோ இதில் நம்ம ஒரு இது ஞாபகம் வச்சுக்கணும், டூ டஸ் டிட்டு வந்தால் நம்ம என்ன பண்ண வேண்டாம், இடம் மாற்ற வேண்டாம். லாஸ்ட் ஒன், தேர்ட் ஒன். மோகன் செட் டு சீதா, வேர் வில் யூ மீட் மை ஃபாதர் டுமாரோ. இந்த இது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க்கில் முடிஞ்சிருக்கு, ஆனால் கொஸ்டின் வேர்டில் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ தெர் இஸ் நோ கனெக்டிவ் வேர்டு. அப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணோம், இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். வில் யூங்கிறது என்ன மறிக்கும், யூ வில். அப்புறம் பர்சனெலாம் ரவுண்ட் பண்ணும்போது பர்சன் என்னென்ன இருக்குது, யூ இருக்குது, மை இருக்குது. ஸ்பீக்கர் யார், மோகன். கேட்குறது யார், சீதா. அப்போ அந்த ஒரு மேல் ஒரு ஃபீமேல்னு வரும்போது யூ ஹேவ் டு பி எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல். இப்போ அந்த யூங்கிறது யாரை குறிக்குது, சீதாவை குறிக்குது. ஸோ என்ன சொல்லியிருக்கான், நீ மீட் பண்ணுவியா அப்படின்னு கேட்டிருக்கிறான். என்கிட்ட வரும்போது அவள், அவளுக்கு இங்கிலீஷில் ஷீ. அடுத்து என்னுடைய ஃபாதர்னு சொல்லியிருக்கிறான். அப்படியே என்கிட்ட வரும்போது அவனுடைய ஃபாதர், அப்போ ஹிஸ்ஸு. அடுத்து வேர்புன்னு பார்க்கும்போது வில்லும் மீட்டும் அடுத்தடுத்து வருது. ஃபஸ்ட்டு வேர்ப் வில் பி சேஞ்ச். ஸோ வில் பி சேஞ்ச் டு வுட். அடுத்தது லாஸ்ட்டாக என்ன பண்ணுறோம், நியர்னஸ்ஸு. டுமாரோ என்ன வரும், த நெக்ஸ்ட் டே. அப்புறமா வெளியில் வரும், செட்டுங்கிறது என்ன வரும், ஆஸ்டாக வரும். இப்போ ஆன்சர் என்ன வரும், மோகன் ஆஸ்ட் சீதா வே ஷீ வுட் மீட் ஹிஸ் ஃபாதர் த நெக்ஸ்ட் டே. தேங்க்யூ.